சார் அப்படியே அட்டை காப்பி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அது எதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல சார். அதாவது பழம்பெரும் நகைச்சுவை நடிகர் ஐயா தங்கவேலு அவர்கள் கல்யாண பரிசுன்னு ஒரு திரைப்படத்துல மன்னாரன் கம்பெனி அப்படின்ற ஒரு நகைச்சுவை காட்சி வரும். ஆமா சார். அது மாதிரிதான் இன்றைக்கு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்கிற செய்தி. நீங்க பாத்தீங்கன்னா 21 தேர்தல் பரப்புரையில பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, அதுக்கு கேஸ் மானியம், அப்புறம் 100 நாள் வேலை திட்டம், 150 நாள் கல்வி கடன், ரேஷன் கடையில் வந்து 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும். இது மாதிரி ஒரு நாளில் ஒரு பங்கை கூட அந்த வாக்குறுதி நிறைவேற்றாமல், இது வந்து எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு, அந்த நீட்டு எய்ம்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. அப்ப இது மாதிரி 525 வாக்குறுதிகள்ல ஒரு பங்கை கூட சரியாக செய்யாத ஒரு வாக்குறுதி, வெற்று வாக்குறுதிகளை கொடுத்துட்டு தேர்தல் வர்ற நிலையில அவசரமா ஒரு கூப்பன், அந்த பர்னிச்சர் கடையில விளம்பரம் பண்ற மாதிரி ஒரு கூப்பன் சிஸ்டம் அறிக்கை. மக்கள் எப்படி இதை வந்து ஏத்துக்குவாங்க? மக்கள் என்ன அவ்வளவு புரிதல் இல்லாம இருக்காங்கன்னு முதலமைச்சர் நினைக்கிறாரான்னு தெரியல. அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 21 தேர்தல் பரப்புரையிலையும் இப்ப கொடுத்திருக்கிற தேர்தல் பரப்புரை அறிக்கைகளும் பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு விளக்கேற்றி வைக்கிற குலவிளக்கை போன்ற திட்டங்கள். அப்ப வந்து தேர்தல் அறிக்கைன்னா அதை நிறைவேற்றணும். அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு அழகு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டு இந்த ஆட்சியில புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா வரையும், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வரையும் சொன்னதையும் சொல்லாததையும் நிறைவேற்றுகின்ற உண்மையான மக்கள் அரசுங்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஐயா எடப்பாடியாருடைய அரசு. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை வாக்குகளை பிடுங்கின்ற இயந்திரமாக, மக்களை ஏமாற்றுகின்ற, எப்படியாவது மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கி விடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தோட இன்னைக்கு அவங்க இந்த வேலையை செய்யறாங்க. மக்கள் மத்தியில அது நடக்காது. ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு வகையிலையும் மதுரை மாநகராட்சியில 200 கோடி, சென்னையில வந்து இந்த கழிவு இந்த பிரச்சனைகள், அதாவது தூய்மை பணியாளர் கழிப்பறை பிரச்சனைகள், அந்த பராமரிப்பு டெண்டர்ல கூட ஊழல், இப்படி தொடர்ந்து பாத்தீங்கன்னா எல்லா துறைகள்லையும், சட்ட ஒழுங்கா இருக்கட்டும், மற்ற மக்கள் பணிகளா இருக்கட்டும், எல்லா சூழல்லையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு வாக்களித்த 21 தேர்தல் பரப்புரையில இவங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ அந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றல. விலைவாசி பாத்தீங்கன்னா நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில வந்து சாப்பாட்டு அரிசி, பொண்ணு அரிசி கிலோ வந்து இன்னைக்கு 40 ரூபாய்க்கு வித்த அரிசி, அது பச்சரிசியா இருக்கட்டும் பொன்னியா இருக்கட்டும் 75 ரூபாய். இன்னைக்கு இட்லி அரிசி 30 ரூபாய் அதிமுக ஆட்சியில, இன்னைக்கு 48 ரூபாய். நல்லெண்ணெய் வந்து 250 ரூபாய் அதிமுக ஆட்சியில, இன்னைக்கு 500 ரூபாய். தோரம்பருப்பு 74 ரூபாய், இன்னைக்கு திமுக ஆட்சியில 130 ரூபாய். கட்டுமான பொருட்கள்ல இருந்து ஏழை எளிய மக்கள் வாழவே முடியாத ஒரு அரசை வந்து கொடுத்த அரசு திமுக அரசு. இந்த அரசு வந்து எந்த சாதனையும் செய்யல, மக்களுக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தொடர்ந்து மக்கள்கிட்ட 234 தொகுதிகளிலையும் மக்களை சந்திச்சு தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் அப்படின்ற அந்த தலைப்புல நிறைய பிரச்சாரங்கள் பண்ணி மக்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்களை வடிவமைத்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, வெயிலின் அருமை நிழலில் தெரிகிற மாதிரி அதிமுகவோட ஆட்சி, இந்த திமுக ஆட்சியை பார்த்துட்டு மிகப்பெரிய வேதனையும் நீங்க மக்கள் அடைஞ்சு அதிமுக ஆட்சி வரணும், அதுதான் சரியா இருக்குன்னு மக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க. சரி சார், நான் ரெண்டு விஷயம் மட்டும் உங்ககிட்ட குறுக்கிட்டு பேச விரும்புகிறேன் சார். சார் அதாவது நீங்க வந்து ஃப்ரிட்ஜ் கொடுக்க போறேன்னு சொன்னீங்க, சரியா? அது இல்லாம கூடுதலாக நீங்க வந்து ஆண்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க போறேன்னு சொன்னீங்க, சிறப்பு நிதியா கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு. நீங்க எப்படி கம்பேர் பண்ணி பார்த்தாலும் இவங்க வந்து ஒரே முறை மட்டும் இந்த 8,000 ரூபாய் கூப்பன் கொடுக்க போறேன்னு இருக்கிறாங்க. அது உங்களுக்கு தேவையானதை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க அறிவித்திருக்கக்கூடிய இதை விட அதை பார்த்து தான் இவங்க காப்பி அடிச்சிருக்காங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இரண்டாவது இன்னொன்று, நீங்க வந்து ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த பிறகு நீங்க இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல வந்து மாநில அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் இருக்கான்னு சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு பேக் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களையும் விலையை அவர்களுடைய கொள்முதல் ப்ராசஸிங் ஆகக்கூடிய செலவினம்
ஊழியர்களுடைய சம்பளம் இதையெல்லாம் பார்த்து அவர்களே விலை நிர்ணயம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அனுமதியை மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கிறது. அப்போ இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறியதுங்கிற அந்த சார்ஜுக்கு முழு பொறுப்பும் மாநில அரசு மட்டும்தான் பொறுப்பா? ஏன்னா இன்னைக்கு சிஎம் கூட அதை பேசியிருக்காரு. அதனால கேட்கிறேன் சார். நாங்க விவரம் தான் தெரிஞ்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கிறோம். ப்ளீஸ். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில நிதிநிலை அறிக்கைகள்ல ஒரு 100 கோடி ரூபாய் எடுத்து வச்சிருவாங்க சார். அது ஒரு சஸ்பென்ஸ் அமௌண்ட், அது தனியா வச்சிருவாங்க. அந்த அமௌண்ட் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி விலைவாசி சிக்கல்ல மக்கள் வந்து மாட்டிக்க கூடாது, தவிக்க கூடாதுங்கிற அந்த அடிப்படையில அந்த 100 கோடி ரூபாய் இருக்கும். இப்ப மற்ற மாநிலங்கள்ல ஏதாவது விலை எங்கே குறைவா இருக்குதோ அந்த மாநிலங்களை தேர்வு செய்து, அந்த தேர்வு செய்த மாநிலங்கள்ல இருந்து பொருட்களை வாங்கிட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு விலைவாசிகளை கட்டுப்படுத்தி கூட்டுறவுத்துறை மூலமா வழங்கின வரலாறு அதிமுகவுக்கு மட்டும்தான் உண்டு. நீங்க எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசு, எதற்கெடுத்தாலும் ஒன்றிய அரசு, இல்லாட்டினா ஆளுநர் அரசியல். இது தவிர இந்த திமுக ஆட்சியில மக்களுக்கு பயன்பாடு, மக்களுக்கு தேவைகள், மக்களுடைய உணர்வுகள், வாழ்வியலுக்கு மருந்தளவு கூட, கடுகளவு கூட உதவி செய்யாத, மக்களுக்கு துணை நிற்காத ஒரு அரசு இது பொம்மை அரசு. இது வந்து மாற்று கருத்தே இல்ல. நான் வந்து ஆதாரத்தோட சொல்றேன், எதுவும் இட்டு கட்டி அதெல்லாம் சொல்லல. அப்ப இந்த திமுக மக்கள் வாக்குகளை வாங்கணும்ன்ற ஏமாற்றும் வித்தைகளையும் தந்திரத்தையும் நரிக்குட்டி வேலை பார்க்குதே தவிர இது வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கிறத நான் பதிவு செய்யறேன். ஓகே சார், ஓகே சார். அவர் சொன்னார் தெரியுங்களா, நாங்க 1000 ரூபாய் கொடுக்கும் போது உங்களால எப்படி நீங்க இந்த 1000 ரூபாய் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க எப்படி 2000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறீங்க? நீங்க தான் எங்களை பார்த்து காப்பி அடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சார், நீங்க தான் அடிச்சீங்களா? இந்த உரிமை தொகைக்கு எவ்வளவு அதிமுக குரல் கொடுத்து, அழுத்தம் கொடுத்து, இதை இத்தனை காலமா படுக்க வச்சிருக்கீங்க. இதுக்கு என்ன, இதை கொடுக்கறதுல என்ன உங்களுக்கு தயக்கொண்டு விரட்டினது அதிமுக, அழுத்தம் கொடுத்தது அதிமுக. அதுலயே எவ்வளவு பேர் பாக்கி வச்சிருக்கிறாங்க, அதை நிபந்தனை சொல்லி பாக்கி வச்சிருக்கிறாங்க. அதற்கடுத்து சமூக நல திட்டங்கள், காலை உணவு திட்டமே ஐயா எடப்பாடியார் துவக்கிய நான் சொல்லிக்கிறேன். காலை உணவு திட்டம் சென்னையில சார், இங்க பாருங்க சார், அதை நான் உங்களுக்கு சொல்றேன் சார். சார் ஒரு நிமிஷம் சார், தயவு செஞ்சிருங்க, அதை நான் சொல்லிக்கிறேன் சார். இங்க பாருங்க, அது வந்து அக்ஷய பாத்ரா அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ மூலமாக அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். அசோக் நகர்ல இடத்த போட்டு பண்ணினாங்க. அது வந்து எல்லா இடங்களிலும் எல்லா கார்பரேஷன் கிடையாது, பண்ணல. குறிப்பிட்ட சில பள்ளிகள்ல தான் நடைமுறைப்படுத்துறாங்க. அது சென்னையில மட்டும் தான் பண்ணாங்க, தமிழ்நாடு முழுசெல்லாம் பண்ணல. ஐயா புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய கொரோனா காலத்துல 4 ஆண்டு ஆட்சியில எத்தனை மக்கள் நல திட்டங்கள், எந்த தனி மனிதன் தலையிலேயே இவ்வளவு கடன் சுமை இல்லை. நீங்க எல்லாத்துக்கும் நிபுணர் குழு போட்டு அந்த குழு வந்து பாக்கும் சொல்லிட்டு படுத்து தூங்கின அரசு திமுக அரசு மாதிரி அதிமுக அரசு இல்ல. ஐயா சுப்பிரமணியன் கம்பி கட்டுற கதையை கடுமையா சொல்றாரு. பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு படிக்க போறதே பணத்துக்காகத்தான். தயவு செய்து மக்களுடைய மதிப்பை குறைத்து பார்க்காதீங்க. நீங்க திமுகவை தூக்கி சுமக்கிறதுக்காக நலத்திட்ட உதவிகளை வந்து நீங்க குறைச்சு மதிப்பிடாதீங்க, மக்களை குறைச்சு மதிப்பிடாதீங்க. அம்மா கொடுத்த திட்டத்தை விடவா சமூக நல திட்டங்களை திமுக கொடுத்துருச்சு. இன்னைக்கு வந்து ஐயா எடப்பாடியார் கொடுத்த திட்டங்களை விடவா நீங்க திமுக கொடுத்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வர நேரத்துல என்ன ஏன் இப்படி தாவி குதிக்கிறீங்க? ஏங்க நீங்க வந்து படிக்கிற பையங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்து, சைக்கிள்ல இருந்து, அந்த ஸ்கூல் பேக், 2018ல இருந்து லேப்டாப் பொருளாதாரத்தை, கிராம பொருளாதாரத்துக்கு ஆடு மாடு கோழி வரையும் கொடுத்தது அதிமுக அரசு. ஆடு மாடு கோழியை சார், ஆடு மாடு கோழியெல்லாம் இன்னைக்கும் கவர்மெண்ட் கொடுத்துட்டு தான் சார் இருக்குது. அதிமுக தான் சார் அடையாளம். நீங்க வச்சுதான் சார் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. இப்ப ஐயா நந்தகுமார் சொன்னார் பாருங்க, தயவு செய்து கம்பாரிசன் பண்ணாதீங்க. டிவிகே டிஎம்கே இது ரெண்டும் வந்து அதிமுகவுக்கு இடையானதா? அதிமுக மக்களுக்கானது, சமூக நீதியா அதிமுக, நலத்திட்டங்களா அதிமுக. இது அதிமுக ஸ்டைலு. இத பார்முலாவை நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுவீங்க. நீங்க வந்து போட்டோ ஷூட் பண்ணிட்டு 4 வருஷமா பேசாம இருந்துட்டு தேர்தலுக்காக நீங்க வந்து இதை பண்றோம்னு சொல்ற இந்த கம்பி கட்ட கதையெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. அதிமுக என்பது மக்களுக்கான அரசு, அது மக்களாட்சி தத்துவத்தை உணர்ந்த அரசு. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியோட ஆட்சி தான் சார் மக்களுக்கு. நீங்க வந்து இந்த திராவிட மாடல் அரசு என்பது மக்களால் வெறுக்கப்பட்ட அரசு, விரட்டப்பட வேண்டிய அரசு. மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. இங்க உட்கார்ந்துட்டு நீங்க என்ன வேணாலும் பேசலாம்.
அத திமுகவை தூக்கி சுமக்கிறவங்களுக்கு வெளியில வந்து பாருங்க, கள நிலவரம் என்னன்றத பாருங்க, மக்களுடைய புரிதல் என்னன்னு பாருங்க. ஓகே சார், செல்வாக்கு பெற்றுக்கிட்டு இருக்கு திமுக. அப்புறப்படுத்த வேண்டியது இந்த 26 சட்டப்பேரவை தேர்தலில் துணை தெரியப்படும் திமுக. எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே.